Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் விவாஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டி வைத்தியம் பார்க்க போகிறோங்க. இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு அம்மை வந்துச்சு அப்படின்னா அந்த தழும்பு மறையிறதுக்கு என்ன நாட்டு வைத்தியம் செய்யலாம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இது கிராமப்புறங்களில் இப்போவும் பின்பற்றிட்டு வராங்கங்க. இதை தடவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மை தழும்பு மறைஞ்சிட்டு வரும். நம்ம உடம்பு ஹீட் ஆகிறத குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வைத்தியம்லாம் பண்ணுறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஆமணுக்கு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதோட செடியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இது வந்து கொட்டமுத்துன்னு சொல்லுவோம். இதுலேருந்து தான் நம்ம விளக்கெண்ணெய் தயாரிப்போம். அப்கமிங் வீடியோஸில் விளக்கெண்ணெய் தயாரிக்கிற முறையும் அதோட பயன்பாடு எப்படி பண்ணலாம் நம்மன்றதையும் அதோட பயன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்துட்ருங்க. பாருங்கள், அந்த காயிலிருந்து பெறப்பட்டது தாங்க இந்த கொட்டமுத்து. இந்த கொட்டமுத்தை பயன்படுத்தி அம்மையினால் வரக்கூடிய அந்த தழும்பு மறையிறதுக்கு எப்படி நம்ம பத்து ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அதை மேலே ஓடு மாதிரி இருக்குங்க, அதை தட்டிட்டு உள்ளே சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. வெயில் காலங்களில் நீங்கள் தொப்புளுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் வச்சிங்க அப்படின்னா உங்களோட உடல் சூடு குறையும். ரொம்ப நல்லதுங்க. சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு அந்த கொட்டமுத்து உரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கை அளவுக்கு வேப்பம் கொழுந்தா நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சளை தட்டிக்கலாங்க. பாருங்கள், மஞ்சள் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்த பிறகு நம்ம அந்த ஆமணுக்கு விதையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய சதை பகுதியும் அந்த வேப்பங்குழுந்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எப்போ தடவை ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மை வந்ததுக்கப்புறமா தண்ணி தெளிப்பாங்கங்க. 3 நாள் அல்லது 5 நாள் கழித்து உங்களுக்கு தண்ணி தெளிப்பாங்க. அந்த தண்ணி தெளித்த பிறகு நீங்கள் இதை அந்த தழும்புக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். இதை ரெகுலராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நைஸாக ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து ஷைனிங்காக கிடைக்குங்க உங்களுக்கு. இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அம்மை இருக்கவங்க அந்த தழும்பு இருக்க இடமா பார்த்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆகிடுங்க சீக்கிரமாக. இது போன்ற ஹெல்தி வீடியோஸ்க்கு எங்களோட சரண் மெகாஸ் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.